ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிடப்படும், அடுத்தது காலி பணியிடம் இன்னும் கூடுதலாக அறிவிப்பாங்களா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேர்வு எழுதி ஓராண்டு காலம் நிறைவடைந்த பிறகு தான் நம்முடைய டிஆர்பி இந்த தேர்வுக்கான ப்ராசஸையே ஆரம்பித்தாங்க, ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த மந்த்து 12, 13, 14 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3348 ஆசிரியர்களை தேர்வு செய்தாங்க. எத்தனை வேக்கன்சிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2678 வேக்கன்சிக்காக 1:1.25 ரேஷியோவில் செலக்ட் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து 5/5/2025 8/5/2025 யார் யாரெல்லாம் மனுதாரர்கள் யார் யாரெல்லாம் சான்றிதழ் வந்து சரி செய்யணும் அப்படின்றவங்க எல்லோரும் வந்து திருத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான சிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா 16ஆம் தேதி நடைபெற்றது. இப்பொழுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கலந்துக்க தவறிட்டாங்களோ, ஆப்சண்ட் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் லெட்ரு அனெக்சர் 1 அனெக்சர் 2 இண்டிவிஜுவலாக வீட்டுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்றைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 22/5/2025 அன்றைக்கு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான தகவல். யார் கலந்துக்காமல் இருந்தாங்களோ அவங்க 22/5/2025 அன்று என்ன பண்ணலாங்க, கலந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அனெக்சர் 1 அனெக்சர் 2 ஃபார்ம் ஃபில் பண்ணி கால் லெட்டர் எடுத்துக்கிட்டு வந்தால் என்ன பண்ணிக்கலாங்க, சிவியில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் ஃபைனலு. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து எப்படி பார்த்தாலுமே இந்த மந்த்து எண்டுக்குள்ளே நமக்கு கொடுத்துருவாங்க, நம்முடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வெளியிடும் பொழுது யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிலிட்டி அப்படின்ற காரணத்தோட அவங்களுடைய லிஸ்ட்டும் வரும், எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டும் வெளியிட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது முக்கியமாக காலி பணியிடம் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற ப்ராசஸை பார்த்தா காலி பணியிடம் எக்ஸ்ட்ரா அறிவிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் தோணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை பற்றி நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அப்படி நடந்தால் சந்தோஷம். ஆனால் இவங்க அது மாதிரி நடத்த மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பர்சனல் இது. அடுத்தது முக்கியமானது, இப்போ நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ஒரு அரசு பள்ளியில் நம்ம என்ன பண்ணலாங்க, ஜாயின் பண்ணலாம். யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அனைவருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட். ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி. இந்த அறப்பணியை சிறப்பாக செய்யுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.